அடங்க மாட்டேங்குது. டேய் டென்ஷன் ஆகுதுடா. டேய் வந்திலிருந்து பார்த்துட்டு இருக்க டென்ஷனுங்கிறா. என்ன டென்ஷன் தான் சொல்ல. இன்னொரு கட்டிங் போடு, அதுக்கப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லு. என் பொண்டாட்டி என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறா, அதுதான் பிரச்சனை. டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? எனக்கெல்லாம் உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க மச்சி. எனக்கெல்லாம் அப்படி கிடைச்சதுன்னு வையன், ஜாலியா வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டா அப்படியே இருப்பேன். வெக்கமா இல்ல? உன் காசுல தானே உன் குடும்பம் சாப்பிடணும். சும்மாவா சொன்னாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்? அதுவும் கரெக்ட் தான். சரி எப்படி சொல்ல வர நீ? எனக்கு இப்பவே என் பொண்டாட்டி விட அதிகமாக சம்பாதிக்கணும். எப்படின்னு தான் தெரியல. டேய் என்ன சொல்ற? விளையாடுறியா? உன் பொண்டாட்டி ஐடி மச்சி, நீ சேல்ஸு. ஆனா உன் பொண்டாட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கணும்னா மினிமம் ஒரு 5 வருஷம் ஆகும்டா. ஐயோ, காலேஜை கட்டடிச்சு சுத்தணும்னு ஒரு மொக்க பிகாம் கோர்ஸ் எடுத்துட்டு அரியர்லாம் வேற வச்சு சுத்திட்டு இருந்தேனே. ஏன் மச்சி தெரியாம தான் கேட்குறேன். உன் பொண்டாட்டி என்ன உன்னை ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறவளும் நீ கம்மியாக சம்பாதிக்கிறேன்னு? அவ்வளோ மட்டமானலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறோன்ற திமிரு அப்பப்போ அவள் கண்ணில் தெரியுது. டே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதடா. டேய் அது கூட பரவாயில்லடா. என் வீட்லேயும் சரி அவ வீட்லேயும் சரி ஏதாவது ஒரு சின்ன டிசிஷன் எடுக்குனா கூட அவட்ட தான்டா போய் கேட்குறாங்க. அப்புறம் புருஷன் நான் எதுக்கடா இங்கே இருக்கேன்? அதான்டா கேட்குறேன், நீ எதுக்கு இருக்க? இல்லை மச்சி, அது உன் பொண்டாட்டி உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு உனக்கு ஒரு இதுடா. எது? அதான் மச்சி அந்த பர்சனஸ். அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. அதான் உனக்கு இல்லை, உனக்கும் பொண்டாட்டிக்கு அதான் நல்லது. ஐயோ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சுதான் மச்சி. அதுக்கிட்ட அழுதெல்லாம் ஃபீல் பண்ற? கட்டிங் 2 இருக்கு, சைடுஸ் எல்லாம் தீந்து போச்சு. பிரெட் பண்றது சைடுஸ் தீந்துருச்சா? டேய் இப்போ ஏதாவது ஆர்டர் போடுறா. மச்சி காசு இல்லடா. எப்பயாவது ஊசி குடினா பரவாயில்ல, எப்பவுமே ஊசி குடினா எப்படிரா? ஐயோ மாச கடைசி வேற, என் அக்கௌண்ட்ல எதுவும் தராதே. சரி உர்ரா, ராவா போடுவோம், என்ன பண்றது? ரெடி பண்ணிருக்கேன், அக்கௌண்ட்டுக்கு வந்துருப்பாரு. டேய் என்னடா சாம்ங்கிற பேர்ல இருந்து ஏதோ 400 ரூபாய் வந்திருக்கு. சைடிஸ் ஏதாவது ஆர்டர் போடு. சூப்பர் மச்சி. யாரா கேட்டோன்னே போட்டுடுறாங்க. நல்ல மனுஷன்டா. அவனே ஒரு கட்டிங் போட கூப்பிட்டுருக்கலாம். ஏய் சாம்னா சம்யுக்தா என் பொண்டாட்டி தான். அவளா? சரி அவ காசுலேயே சரக்கு சைடிஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அவளே தப்பா பேசுற, உனக்கு மனசாட்சியே இல்ல? நான் திருப்பி தந்துருவேன்டா. கிழிச்ச ஏண்டா டேய், உனக்குலாம் என் பொண்டாட்டி மாதிரி அமைஞ்சிருக்குண்டா, அப்ப தெரியும் உனக்கு. சை டேய் இன்னி கொஞ்சம் கதை இருக்குடா, கேட்டு போடா. உன் காசுல சரக்கு சைடிஸும் வாங்கி கொடு, அப்ப கேட்குறேன். அது இப்போ இங்கே நடக்கிறது. இந்த மாச கணக்கெல்லாம் வந்துருச்சுல்ல, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இந்த மாசம் கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் ஆயிடுச்சுங்க. இதான் நீ சிக்கனமா குடும்பம் நடத்துற லட்சணமா? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். சாரிங்க, அடுத்த மாசத்துலேருந்து எல்லாத்தையுமே சிக்கனமா பார்த்து பண்ணிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு கேஸும் பால் பில்லும் வந்துடும், அதுக்கு ஒரு 2000 வேணுங்க. வேற மளிகை சாமான் வாங்கணுங்க. நாளைக்கு நான் மெடிக்கல் செக்அப் பண்ண போறேங்க, அதுக்கு ஒரு இது எதுக்குங்க? எதுக்கோ வெச்சுக்கோ. போதுமா? போதும்டா. டேய் எது டாவா? என்னடி இவ்வளோ நேரம் ஏங்க வாங்க போங்க பேசிட்டு இப்ப டா ஆகுது? அப்படிதான்டா சொல்லுவேன். பர்றா திரும்பவும் டா போட்டு பேசுறா. என்னடி திமுறா? இங்க பாரு, மரியாதை கெட்டு போக சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு எங்க என் கையில இருந்த 2 lakhs? பகல் கனவா? பகல்லே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி
பாத்திரம் இருக்கு அப்படியே கழுவி வச்சுடு. அதுக்கப்புறம் மாடியில துணி காய போட்டுரு. சரியா? நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சரிம்மா. கனவுல முழுசா ஒரு 5 நிமிஷம் கூட மிரட்ட முடியல இவள. சார் தனிக்கேன் சார். ஓ சரி இருங்க, நான் போய் எம்டி சார் நானே எடுத்துக்கிறேன். அம்மா இல்லை சார்? அம்மா ஊருக்கு போயிட்டாங்கப்பா. தாத்தாக்கு பக்காவதா வந்துருச்சு, அதான் ஒத்தாசைக்கு. ஐயோ சார், உங்கள் அம்மா யார் கேட்டா? இந்த வீட்டுக்கார அம்மா இல்லையா? ஓ ஆமாம், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? இல்லை சார், எப்பவுமே அவங்க தான் இருப்பாங்க, அதான். சரி 5 கேன் போட்டிருக்க, நோட் பண்ணிக்கிறேன். சார் என்ன? இல்லை சார், எப்பவுமே அம்மா கிச்சன் வரைக்கும் வந்து தண்ணி கேன் போட்டால் 100 ரூபா டிப்ஸ் தருவாங்க. எது? இந்த 10 அடி நடந்து வந்தா 100 ரூபா டிப்ஸ் தராங்களா? ஆமாம் சார், நீங்கள் வேணா அம்மாவை கேட்டு பாருங்க. டேய் அதெல்லாம் தர முடியாது, நீ கேன் இங்கே வச்சுட்டு போ, நானே எடுத்து போட்டுக்கிறேன். சரி ஓகே சார், டிப்ஸையும் தனிக்கன் காசையும் நான் அம்மாக்கிட்டே வாங்கிக்கிறேன். காலங்காத்தால் கஞ்சப்ஷன் கிட்ட வந்து வாங்கிட்டேன். தனியாக வர கேட்பானே இவன். அடி பாவி, தண்ணி கேன் போடுறவனுக்கே 100 ரூபா டிப்ஸ் தராளா? இது போக கேஸ்காரன், காய்கறிக்காரன், மளிகைக்காரன், கறிகடைக்காரன், பால்காரன், இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிப்ஸ் போகுதுன்னே தெரியாத தண்டத்துக்கு ஒரு வீட்டுக்காரன். பேசாமல் இந்த வீட்டில் பார்ட் டைம் வேலை பார்த்தாலே மாதம் 2000 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணலாம் போலையே. இதெல்லாம் பேசினா சண்டை தான் வரும். எதுக்கு? தூத்துக்குடி கொத்தனாரு. டேய் சபா, என் சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வரேன்னாரு. அவர்லாம் எதுக்கு இங்கே வராரு? டேய் இல்லம்மா, அவர் ஏன் இங்கே வராரு? நம்ம அவர் வீட்டுக்கு போகலாம்ல, அதான் கேட்குறேன். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள். அதனால பத்திரிக்கை வைக்க வராரு. வரட்டும் வரட்டும், நல்லதுதான். என்ன வரட்டுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்க? போய் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வா. ஏய் மணி ஆல்ரெடி 4 ஆச்சுரி. ஏற்கனவே அவர் லஞ்ச் சாப்பிட்டுருப்பாரு. வந்தாருன்னா டீ 2 பிஸ்கெட் கொடு போதும். அதையும் தாண்டி ஏதாவது கேட்டாருன்னா வீட்டில் தான் அவ்வளோ பழம் இருக்குல்ல, ஏதாவது அறிஞ்சு கொடு. நாளைக்கு உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அவங்களுக்கு லஞ்சுக்கே டீ பிஸ்கெட் கொடுத்துறேன். இரு போயிட்டு வந்துடுறேன். அம்மானா போதும், ஆஃப் ஆயிடுவானுங்க. என்ன வெயில், என்ன கும்மு. வாங்கிட்டு வந்துட்டியா? பக்கா. டேய் என்னடா இது? என்னடி? எந்த கடையில போய் இந்த மிச்சர் கார பூந்திலாம் வாங்கிட்டு வந்த? நம்ம பக்கத்து மூர்த்தினா கடையில. ஷோ டேய், வரது என் சித்தப்பாடா, கொஞ்சமாவது நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல. ஏய் மூர்த்தினா கடைக்கு என்னடி குறைச்சல்? இது என்னதுடா? பாதுஷா சாப்பிட்டதில்ல, நல்லா இருக்கும். ஷோ அத சொல்லலடா, நல்ல கடையா பார்த்து பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வரலாம்ல. காசு இல்லனா கூட என்கிட்ட கேட்டு தொலைலாம்ல. ஹலோ 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 ஹலோ, இந்த காசை பத்தி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காத. அப்படி உனக்கு தெளிவா வேணும்னா நீ தான் போகும்போதே இந்த கடையில இப்படி வாங்கணும்னு சொல்லியிருக்கணும். ஏய் அங்க சுட சுட போட்டுட்டு இருந்தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி கேவலமா சமாளிக்காத. அம்மா இது என்னது? தூள் கேக்குடி. இதை வாங்குறதுக்கு பொடியனுங்களா லைன்ல நின்று இருந்தானுங்க. நான் அப்படியே மொத்தமா அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டதுடா. இத போய் எங்க சித்தப்பாக்கு வாங்கிட்டு வந்திருக்க? ஏன் உன் சித்தப்பா ஸ்கூல் பக்கம் எல்லாம் போனது இல்லையா? இல்லடி, நாஸ்டால்ஜியாவா இருக்குமே. கடவுளே, இவனை கட்டிக்கிட்டு என் சித்தப்பா வந்தானா வந்து உட்கார்வை, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். புடி. அப்ப அவருக்காக வாங்கின இந்த ஐட்டம் நீயே கொட்டிக்கோ. ஓ, உங்க சித்தப்பனை கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தேங்க்யூ. சபாபதி, பிலீவ் யுவர் செல்ஃப். போயிட்டு வரேன்டி. ஏய் சபா, சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு லீவ் போட்டுரு. நாளைக்கா? எதுக்கு? நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட 28th வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்ட்டி வச்சிடலான்னு இருக்கேன். அது என்னடி 20th anniversary செலிப்ரேஷனு? 60ஆம் கல்யாணம்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சரி விடு, பணக்கார மாமா, லட்சாதிபதி பொண்ணு, அப்படிதான் இருப்பீங்க. ஓகே, ஓவரா பேசாத. ஒழுங்கா லீவ் போடு. ஏய் உனக்கு வேணா நீ போயிட்டு வா, என்னது கூப்பிடுற? எங்க அப்பா உன்னையே கூப்பிட்டாருடா. உனக்கு என்னப்பா, நீ கார்பரேட்ல வேலை பார்க்குற, லீவ் அப்ளை பண்ணாம அப்புறம் வச்சான் இருப்பேன். ஆனால் நான் அப்படியா, மேனேஜர்ட்டு இல்லாத பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணணும். பார்த்ததுக்கு லாஸ் ஆஃப் பேவர் ஆயிரும். நான் வரல, நீ போயிட்டு வா. ஒரு நாள் எல்ஓபி தானே, என்ன ஒரு 1000 rupees பிடிப்பாங்களா? நீ வா, நான் தரேன். உடனே நீ சம்பாதிக்கிற திமிரை காட்டுவியே. இங்க பார், நான் வேலை பார்க்குற கம்பெனில எனக்கு வர சம்பளத்தோட சேர்த்து மரியாதையும் கிடைக்கும். சரி ஓகே, 2000 தரேன், வா. ஏண்டி, நான் இங்க வேலை தான் முக்கியம் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி என்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்க? சரி 3000. இங்க பார், இந்த வருஷத்துல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு எனக்கு போனஸ் நிறைய தரேன்னு சொல்லிருக்காங்க. 6000. ஏய், இந்த இயர் எண்ட்குள்ள நான் சேல்ஸ் செட் ஆயிடுவேன், நீ மேனேஜர் என்கிட்ட சொல்லிருக்காண்டி. 12000. எப்ப போறோம்?
நாளைக்கு ஈவினிங் 4:00. சரி, இப்போ மேனேஜர் கிட்ட என்ன சொல்லுவ? இருக்கவே இருக்குல்ல பாக்கெட் ரீசனு. ஹலோ மேனேஜர் சார், என் பாத்ரூமு வைஃப்ல வலிக்க விழுந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் தந்தீங்கன்னா அவங்கள நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுவேன் சார். எப்படி? வெக்கமே இல்லைல்ல உனக்கு? இங்க பாரு, இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு வித்தவுட் டிடிஎஸ். வரட்டா? கருமம். பேசாம சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் வச்சு எம்எல்ஏ முன்ன ஆரம்பிச்சிடலாமா? அதைத்தான் யோசிக்காம வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கானுங்க. ஹலோ. டேய் மச்சான், எப்பரா இருக்க? சாரி, நீங்க? டேய் என்ன தெரியலையா? நான் தான் உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் முத்து. டேய் முத்து, எப்படிடா இருக்க? என்ன அதிசயமா கால்லாம் பண்ணியிருக்க? சும்மாதான் மச்சான், உன் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா? பிரகாஷ் கொடுத்தான்டா. ஓ சரி, அப்புறம் ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடா. அங்க? நல்லா இருக்காங்கடா. ம். மச்சான், அப்புறம் வைஃப் அடோப்ல தானே வேலை செய்றாங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல மச்சான், நானும் அடோப்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அதான் வைஃப் ரெஃபரல் கிடைச்சதுன்னா அதுதான் நான் கால் பண்ணேன். ஏண்டா டேய், வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து அனுப்புனா அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காத நாய், திடீர்னு எங்கேருந்தோ என் நம்பரை தேடி பிடிச்சி கால் பண்ணி மச்சான் உன் ஞாபகமாக இருந்துச்சா அதான் கால் பண்ணேன்னு வெடிக்கும் போதே நினச்சேன்டா இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு. அப்படிலாம் இல்லை மச்சி. டேய் 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 டேய், ஏற்கனவே என் பொண்டாட்டி என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறேன்ற காண்டில் தான் நான் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கேன். இதில் ஒன்றை வேற ரெஃபர் பண்ணி அதையும் அவன் சொல்லி காட்டுருக்கா? இல்லை மச்சான். டே 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 டேய் நிறுத்துறா. உனக்கு அடோப்ல வேலை பார்க்கணும்னா நீ ஒழுங்கா இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலை பாரு. என்னெல்லாம் அவகிட்ட பேச முடியாது. வேணும்னா லிங்க்டின்ல ப்ரொஃபைல்ல போய் ரத்ன சபாபதியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏன் ரெஃபரல் வாங்கிக்கோ. டேய்டா, டென்ஷன் பண்றாங்க சார். ஹலோ கைஸ், நம்ம புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவா ஒரு சூப்பரான பிராங்க் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் டுடேஸ் பிராங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போகிறேன். அவர் மோஸ்ட்லி ரொம்ப எமோஷனல் ஆகி என்னை கன்சல்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்குது, வராருன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏய் என்னாச்சுரி, ஏன் சோகமா இருக்க? எனக்கு ஜாப் போயிடுச்சு. என்ன சொன்ன? எனக்கு வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? ப்ராஜெக்ட் இல்லைன்னு ஃபயர் பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கிற நிலைமைக்கு வேற எங்கேயும் ஜம்ப் கூட பண்ண முடியாது போல. எஸ் எஸ் எஸ். ஏய், என்னமோ நான் ஹாப்பி நியூஸ் சொன்ன மாதிரி இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு இது ஹாப்பி நியூஸ் தாண்டி. அட பாவி, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது உனக்கு ஹாப்பி நியூஸா? ஏண்டி, மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னு எவ்வளோ சீன் போட்டிருப்ப. பத்தாததுக்கு உன் வீட்டு விசேஷத்துக்கோ இல்லை என் வீட்டு விசேஷத்துக்கோ போனா போற வரவெல்லாம் கையால் ஆகாதவன் ஒட்டுண்ணி பொண்டாட்டிதாசன் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பானுங்க. இப்ப பேச சொல்றீ. டேய், ஓவரா பேசாத. ஏய், ஓவரா தாண்டி பேசுவேன். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல சம்பாதிக்கிற ஒரே ஜீவன் நான் தான். நான் கொடுக்க போற 30,000த்துல தான் இந்த குடும்பம் ஓட போகுது. அதனால இனிமேல் நான் என்ன சொல்றனோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சீக்கிரமே வேற ஜாப் ஸ்விட்ச் ஆயிடுவேன். நீ ஸ்விட்ச் பண்ணி ரெகுலேட்டர் பண்ண அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அது வரைக்கும் நீ ஒரு வேலையில பட்டதாச்சு தானே. உனக்கு கை செலவுக்கு ஏதாவது காசு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட பாக்கெட் பண்ணி கேளு, நான் தட்டி விடுறேன். என்ன மக்களே, பிராங்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல. பிராங்கா? ஆமாடா, நான் புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிராங்க் வீடியோ போடலான்ட்டு சும்மானா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு உன்கிட்ட சொல்லலாம் ரொம்ப எமோஷனல் ஆகி என்னை கன்சோல் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. பேபிமா, நீ பிராங்க் பண்றேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நான் கூடவே சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் பிராங்க் வீடியோனா என்ன நினைச்ச? வீடியோ ஆன் பண்ணிட்டு பார்ட்னரை பிராங்க் பண்றதா? கிடையாது, 2 பேரும் பிளான் பண்ணி ஆடியன்ஸை பிராங்க் பண்றது. எப்படி நல்லா நடிச்சனா? நீ பேசாம சேல்ஸ்க்கு பதில்
ஆக்டிங் சூஸ் பண்ணு. என்னை விட பெட்டராகவே சம்பளம் வாங்கலாம். ம், சரி அப்படி பார்க்காதடி, பயமா இருக்கு. ஐயோ அம்மா, நில்றா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். 40,000 இங்க பாரு. இதை வச்சு 2 மாச வாடகை, 3 EMI, கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி எல்லாத்தையும் கட்டிருப்பண்டி. அவ்வளவு காசை வச்சு என்னடி பண்ண? என்ன செலவு பண்ணும்? ஐயோ மறந்துட்டேங்க. இங்க பாரு, இதை நான் நம்ப மாட்டேன். அதாவது ராத்திரி 2 மணிக்கு தெளிவா எந்திரிச்சு 40,000 என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கேன்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இங்க பாரு,